ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம திங்கட்கிழமை பௌர்ணமியில் இதை மட்டும் செய்தால் பணம் கொட்டிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே திங்கட்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியோ அமாவாசையோ வருவது மிக மிக சிறப்பு. அதே போல் 3ஆம் பிறையும் திங்கட்கிழமை வரும்பொழுது நம்ம இந்த சந்திரனை வழிபடும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் பணம் செல்வம் அதிகரித்து கொண்டே போகும். ஏன்னா திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரிய நாள். அன்றைய தினம் பௌர்ணமி வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி வருது. சந்திர பகவானை ஒரு 5 நிமிடம் நீங்கள் வழிபட்டு நம்ம சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணம் நகை கொட்டிக்கொண்டே இருக்கும். அளவில்லாமல் செல்வங்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் சந்திர பகவான். அது என்ன, எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி அன்று நம்ம தெய்வங்களை வழிபடும் பொழுது பல அளவில்லாத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சிவபெருமானை வழிபடலாம். அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பு. அதே போல் குலதெய்வ வழிபாடும் பௌர்ணமி அன்னைக்கு செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து நல்ல சுப காரியங்கள் சுப பலன்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த பௌர்ணமி நம்ம சொன்ன மாதிரி ஜூன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது. அன்றைய தினம் நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன எளிய இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும். பௌர்ணமி அமாவாசை 3ஆம் பிறை எதுவாக இருந்தாலும் அந்த மாலை நேரத்தில் சந்திரன் உதிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது இன்னுமே சிறப்பான விரைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இன்னைக்கு அந்த மாலை நேரத்தில் திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் ஒரு கைப்பிடி பச்சரிசி இருந்தாலே போதும். இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா பச்சரிசி அப்படின்றது சந்திரனுக்கு உரிய தானியம். அதனால் அதை வச்சு தான் இதை செய்ய போகிறோம். ஒரு கண்ணாடி பவுல் அல்லது கண்ணாடி டம்ளர் இதில் நீங்கள் செய்யணும். பிளாஸ்டிக் சில்வர்லாம் யூஸ் பண்ண வேணாம். அல்லது மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு அந்த மாதிரி இருக்கிற பொருளில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதுக்கு முன்னாடி மாலை 6 மணிக்கு மேலே பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி சிவபெருமானையும் சந்திர பகவானையும் நன்றாக வணங்கி கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அம்மன், முருகர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி கொண்டு இதை நீங்கள் செய்யலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த பவுல்லையோ அல்லது கண்ணாடி டம்ளர்லையோ 3/4 பாகத்துக்கு அந்த பச்சரிசியை எடுத்துக்கிறோங்க. அதுக்கு மேலே தங்கம் அல்லது வெள்ளி ஒரு சின்ன ஒரு குண்டுமணி அளவுக்கு வச்சாலே போதும். நீங்கள் கையில் இருக்கிற மோதிரத்தை கூட கழட்டி அதில் வைக்கலாம். உங்களிடம் என்ன இருக்கோ ஒரு வெள்ளி கொலுசு முத்து இருந்தால் கூட அதை வைங்க. இதை வச்சு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டுட்டு உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நிலா பிரகாசமாக தெரிகின்றதோ பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே நிலாவை தரிசனம் சந்திரனை தரிசனம் செய்யலாம். அதனால் எந்த இடத்துல தெரியுதோ அது மொட்டை மாடி, பால்கனி, வீட்டு வாசல் எங்கே இருந்தாலும் சரி அந்த நில ஒளியில் இதை கொஞ்சம் நேரம் வைத்து நீங்கள் சந்திர பகவானை பார்த்து இரு கைகளை கூப்பி நமஸ்காரம் செஞ்சுட்டு ஓம் சந்திர பகவானே நமக அப்படின்னு சொல்லுங்கள். அல்லது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற அந்த திருமந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும். என் வீட்டில் வருமானம் பெருக வேண்டும். செல்வ வளம் பெருக வேண்டும். அதற்கு சந்திர பகவான் தரிசனம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பலனை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கே செஞ்சு பாருங்கள். இது திங்கட்கிழமை பௌர்ணமி, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக செய்யுங்க. 3ஆம் பிறைக்கும் இதை நம்ம செய்யலாம். இதை அப்படியே அங்கே வச்சிடணும் அப்படின்றது ஏன்னா பாதுகாப்பு கிடையாது. நம்ம வெளியில் வச்சுட்டு இதை வீட்டுக்குள்ளே நம்ம இருக்க முடியாது. ஏன்னா 1 கிராம் கூட இந்த காலத்தில் அவ்வளோ விலை விற்கிது. அதனால் நீங்கள் வெளியிலலாம் வைக்க வேணாம். ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அவனுக்குள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த பவுலை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. அன்று இரவு முழுவதும் அந்த இடத்துலையே இருக்கட்டும். மறுநாள் காலையில் நீங்கள் அந்த ரிங்கோ எதுவோ அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கழுவக்கூடாது. சின்ன மூக்குத்தியாக இருந்தாலும் சரி அல்லது வெள்ளி கொலுசு முத்தாக இருந்தாலும் சரி அதை அப்படியே எடுத்து நீங்கள் எந்த இடத்துல பீரோவில் லாக்கர்லேயோ அதை வச்சுருங்க. இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த பணம் நகை செல்வம் பெருக ஆரம்பிக்கும். சந்திரனின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இதை மாதம் தோறும் வரக்கூடிய அந்த பௌர்ணமிக்கும் நீங்கள் செய்யலாம்.
மாதந்தோறும் வரக்கூடிய அந்த அமாவாசை முடிந்து 3ஆம் நாள் சந்திர தரிசனம் செய்யும் பொழுதும் 3ஆம் பிறையை நீங்கள் வழிபடும் பொழுதும் இதை வந்து தாராளமாக செய்யலாம். தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக அந்த பணம் நகை உங்கள் வீட்டில் கொட்டி கொண்டே இருக்கும். இது வந்து ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம். நம்ம கையில் கிடக்கிற ரிங்கை கூட எடுத்து அதில் வச்சுட்டு மறுபடி போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும் பொழுது உங்களிடம் வந்து அந்த நகை சேர்ந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக சந்திர பகவான் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். என்கிட்ட தங்கமே இல்லை, வெள்ளி கொலுசு தான் இருக்குது அப்படின்னாலும் அதை வச்சும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நிச்சயம் உங்களிடம் சீக்கிரமே பல மடங்கு தங்கம் வந்து சேரும். இதுவும் சந்திரனுக்கு உகந்த இந்த திங்கட்கிழமை வரும் பௌர்ணமியை எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி பல எளிமையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.